பிரைஸ் தி லார்ட். ஏற்ற காலம். இப்பொழுது சில விஷயங்களில் நம்ம ரொம்ப அவசரப்படுறோம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீக்கிரத்தில் உயர்ந்துடணும், சீக்கிரம் பெரிய வீட்டை கட்டிடணும், சீக்கிரம் பெரிய வேலையில் கிடச்சி நிறைய சம்பளம் வாங்கணும், சீக்கிரத்தில் நான் ஒரு சிஇஓவாக மாறணும், சீக்கிரத்தில் நான் ஒரு மேனேஜராக மாறணும், எனக்கு சீக்கிரத்தில் எல்லாமே நடந்தால் நலமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சில காரியங்களில் நம்ம ஒரு குறிப்பிட்ட நேரத்தை வைத்து இதுக்குள்ளே நடந்தால் நல்லாயிருக்கும், இதுக்குள்ளே நடந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லி நம்ம கேட்குறது உண்டு. முக்கியமாக சொல்ல போனால் இயேசு கிறிஸ்து கிட்ட போய் நம்ம ஜெபிக்கும் போது கூட நம்ம எப்படி ஜெபிக்கிறோம்? ஆண்டவரே இதுக்குள்ளே எனக்கு செய்யுங்க, இதுக்குள்ளே எனக்கு செய்யுங்க, இந்த வருஷத்துக்குள்ளே செய்யுங்க, இந்த இது முடியறதுக்குள்ளே செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஒரு கால கெடுவை ஆண்டவர்கிட்ட கொடுத்து இது ஒரு கட்டளை மாதிரி இருக்குது. ஒரு ராஜா என்ன சொல்லுவான், வேலைக்காரர்கிட்ட போய் நான் திரும்பி வர்றதுக்குள்ளே இதை நீங்கள் செஞ்சு முடிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. அந்த காரியம் செய்ய முடியும். ஆனால் ஒரு சில காரியங்கள் கர்த்தரிடத்துல போய் எனக்கு இதற்குள்ள செய்யுங்கள் என்று நீ கேட்கும் பொழுது கட்டாயமாய் உனக்கு ஒரு வேளை மிகவும் கட்டாயப்படுத்தி கேட்டால் கொடுக்கப்படும். ஆனால் அது மிகவும் வருத்தத்துக்குரியதாய் இருக்கும். ஆகையினால நம்ம கேட்கிற காரியங்களை காத்திருந்து தான் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கென்று ஒரு நேரத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். பாருங்க, வேதாகமத்துல எத்தனை பேர் கர்த்தருக்காக எத்தனை வருடங்கள் காத்திருந்தார்கள். முதல்ல ஆதியாகமத்துல பார்க்கும் பொழுது யோசேப்பு எத்தனை வருடம் காத்திருந்தான்? கிட்டத்தட்ட 12-13 வருடங்கள் காத்திருந்தான். 17 வயதுல இஸ்மவேலர் இடத்தும் விற்று போட்டான். ஆனா அவன் அந்த அதிபதியா எகிப்து முழுவதுக்கும் அதிபதியாக மாறும் பொழுது அவனுக்கு 30 வயது. அப்போ 13 வருடங்கள் அவன் என்ன பண்ணிட்டு இருந்தான்? காத்து கொண்டு இருந்தான். மோசே நீங்க பாத்தீங்கன்னா, மோசே எத்தனை வருஷம் காத்து கொண்டு இருந்தாரு? மோசே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40 வருஷம் காத்து கொண்டு இருந்தார். 40 வயதுல எகிப்தை விட்டு மீதியான் தேசத்துல போய் என்ன பண்ணிட்டு இருந்தாரு? அவர் அங்க தங்கி இருந்தாரு. ஆனா அதுக்கப்புறம் என்னாச்சு? 80வது வயதுல தான் திரும்பி வந்து இஸ்ரவேல் ஜனங்க கிட்ட பேசி 40 வருஷம் வனாந்தரத்துல அவங்களை என்ன பண்ணாரு? வழி நடத்தினாரு இல்லையா? அடுத்தது பார்த்தீங்கன்னா யாக்கோபு எத்தனை வருஷம் காத்துட்டு இருந்தானா நல்ல ஒரு இதை பெற்றுக்கொள்வதற்கு? ராகேலுக்காக 7 வருஷம், அதற்கு பின்பு ஒரு 7 வருஷம், கிட்டத்தட்ட அவன் 7 வருஷம் அது இதுன்னு சொல்லி அங்கே போய் 20 வருஷம் அந்த மாமனார் வீட்டிலே அவன் லாபான் வீட்டிலே இருந்த என்பதை நம்ம பார்க்குறோம். இப்படி இன்னும் சொல்லப்போனால் தாவீது கூட ஒரு 17, 18, 20 வயதுல அவனுக்கு ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டது இந்த 3 வருடங்களுக்குள்ளாக. ஆனா அதுக்கப்புறம் அவன் ராஜாவா மாறினது எப்பொழுது தெரியுமா? 30 வயதுல. அது வரைக்கும் அவன் காத்திருந்தான். ஆபிரகாமை எடுத்துக்கொள்ளுங்க. 75 வயது இருக்கும்போது ஆண்டவர் அவனை தெரிந்து கொண்டார். இங்க போ அங்க போன்னு எல்லாமே சொன்னாரு. குழந்தை பாக்கியத்தை கேட்டாரு. 25 வருடம் காத்திருந்து ஒரு ஈசாக்கை பெற்றுக்கொண்டான். இப்படி வேதத்துல காத்திருந்தவங்களுடைய லிஸ்ட் சொல்ல போனா எத்தனையோ இருக்கு. சகரியா, எலிசபெத்து, மனோவா அவனுடைய மனைவி, இப்படி நிறைய காரியங்கள் காத்திருந்தார்கள். பாருங்க, எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம காத்திருக்கிறோமோ, நம்மளுடைய காத்திருப்பு எவ்வளவு பெரியதோ நம்ம பெற்றுக்கொள்ள போகிறதான உயர்வும் அவ்வளவு பெரியது. பாருங்க, யோசேப்பு காத்திருந்ததுனால தான் என்னவானா? அத்தனை வருடம் பல சிறையிருப்புகள், பல பிரச்சனைகள், பல விதமான பாடுகள், பல குற்றச்சாட்டுகள் அவன் மேல வந்தது. யாரும் கண்டுக்கல. அவன் எத்தனையோ முறை முயற்சி செய்தான். அவங்களுக்கு சொப்பனத்தை விவரித்தான், எதேதோ பண்ணான். அப்ப கூட என்ன பண்ணாங்க? அவனுக்கு உயர்வு வரல. ஆனா கர்த்தர் ஒரு நாள் வைத்திருந்தாரு. அவன் சீக்கிரமா எழுந்து சவரன் பண்ணி ஒரே இரவுல அவனுடைய உயர்வு மிகப்பெரிய அளவுல இருந்தது. யாரும் எதிர்பார்க்காத அளவுல இருந்தது இல்லையா? அதே போலதான் தானியேலுக்கும் என்னாச்சு? மிகப்பெரிய அளவுல உயர்வு வந்தது. அவனும் அங்க போய் என்ன பண்ணான்? வேலைக்காக தான் காத்து கொண்டு இருந்தான். இப்படி நிறைய பேர் என்ன பண்ணாங்க? காத்திருந்து தான் பெற்றுக்கொண்டாங்க. நீங்க எந்த அளவுக்கு கர்த்தரிடத்துல பொறுமையோடு ஜெபித்து காத்திருக்கிறீர்களோ, அதுக்கென்று ஜெபிக்க வேண்டாம் என்று சொல்லல, கேட்க வேண்டாம் என்று சொல்லவில்லை. நீங்க கர்த்தரிடத்துல போய் ஆண்டவரே நீங்க நினைப்பூட்டி ஜெபிக்கலாம். எனக்கு இது சொன்னீங்களே, இதை செய்யுங்க, இதை சொன்னீங்களே, இதை செய்யுங்கன்னு சொல்லி நினைப்பூட்டி ஜெபிக்கலாம். நீங்க நினைவுபடுத்தி ஜெபித்து விட்டு காத்து கொண்டு இருங்க. காத்திருக்கிறவர்களுக்கு நன்மை உண்டு. நான் உங்களுக்கு ஒரு வசனம் வாசிக்கிறேன். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 6வது வசனம். ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். நமக்கென்று ஒரு காலத்தையும் நேரத்தையும் வைத்திருக்கிறார். நீங்க நினைக்கிற மாதிரி மனுஷங்க மாதிரி அவர் காலம் தாழ்த்துகிறவரும் அல்ல, சொல்லிட்டு செய்யாம போகிறவரும் அல்ல. ஏற்ற நேரம், அதாவது ஒரு நிமிஷம் கூட தாமதிக்க மாட்டாராம்.
உனக்கென்று குறிக்கப்பட்டது அந்த நேரத்தில் தானாகவே நிறைவேறி தீரும். இது கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, ஏதோ மனுஷன் சொல்லுகிற வார்த்தை கிடையாது. அதனால் நீங்கள் காத்திருங்க. இன்னைக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு காத்திருக்கிறீங்களோ, உங்களுடைய காத்திருப்புதல் எவ்வளவு பெரிதோ உங்களுடைய உயர்வும் அவ்வளவு பெரிதாக இருக்கும். ஒரு யோசேப்பை போல, தானியேலை போல, இப்படி நிறைய காரியங்களை நீங்கள் பார்த்து இந்த இடத்துல பெற்றுக்கொள்ள முடியும். ஆகையினால தேவ பிள்ளைகளை காத்திருந்து பெற்றுக்கொள்ளுங்கள், உங்களுக்கு உயர்வு நிச்சயம். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிற ராஜா. எத்தனையோ பேர் பலவிதமான காரியங்களுக்காக காத்துட்ருக்காங்க. திருமணத்துக்காக காத்துட்ருக்காங்க, வேலைக்காக காத்துட்ருக்குறாங்க, ப்ரொமோஷனுக்காக காத்துட்ருக்குறாங்க, நல்ல ஒரு குழந்தைக்காக காத்துட்ருக்குறாங்க, நல்ல ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்காக காத்துட்ருக்குறாங்க, வெளிநாட்டுக்கு போகிறதுக்குனாக காத்துட்ருக்காங்க. எல்லா காரியங்களையும் கர்த்தர் அறிந்திருக்கிறீர். ஏற்ற காலத்தில் நீர் அவர்கள் சகலவற்றையும் செய்வீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். பொறுப்பெடுத்துக்கொள்ளும், ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.